ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராவிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பிரியாணி இலை 4, பட்டை 1 இன்ச், ஸ்டார் பூ 1, ஏலக்காய் 4, கிராம்பு 6, கொத்தமல்லி 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1-2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் அரை கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் அரை கிலோ, பாஸ்மதி ரைஸ் 2 கப். ரைஸை ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நாம் பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. பிரியாணி மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பராக வாசனை வருது. இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் இல்லாட்டி அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய், நெய் சேர்த்து சூடான உடனே 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, வெங்காயம் போட்டு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து மல்லி, புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மூடி போட்டு வேக வச்சுடுங்க. சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தம் போடுறதுனால 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இப்போ அரிசியை ஒரு 5 minutes மூடி போட்டு வேக வைங்க. 5 minutes அப்புறம் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 minutes வேக வைங்க. முக்கால்வாசி அரிசி வெந்துடுச்சுங்க. நாம் இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுருக்கேங்க. நல்லா சூடான உடனே அது மேலே குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. ஆவி வெளியே போகாமல் இருக்க குக்கர் மேலே ஒரு பாத்திரத்தில் பாயில்டு வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேங்க. இது ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வாசனை வருதுங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.